செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. இதன் பொருள் என்னவென்றால், வந்த விருந்தினரை போற்றி இனி வரும் விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் வானுலகத்தில் உள்ள தேவர்களுக்கும் நல்ல விருந்தினராவான். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். வடக்கன்ஸ் எங்கே பார்த்தாலும் இப்போ ஒரு ஹேஷ்டேக், இந்த வடக்கன்ஸ் தான் நம்ம தமிழ்நாட்டில் பிரச்சனை. ரொம்ப மோசமான ஆட்களாக இருக்காங்க. ஏன் சோஷியல் மீடியா வரைக்கும் இதை முதல்ல அரசியல்வாதிகள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க, அரசியல் பண்ணக்கூடிய ஆட்கள் பேசியிருந்தாங்க. சோஷியல் மீடியாவில் கோபி சுதாகர் போன்ற ஃபேமஸான யூடியூபர்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வடக்கன்ஸ் மேலே ஒரு எபிசோட் பண்ணுறாங்க. அதாவது நார்த்லேருந்து வரக்கூடிய ஆட்கள் வடக்கன்ஸ் அப்படின்னா நம்ம தெற்கன்ஸ், இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிழக்கன்ஸ், அந்த சைடு பார்த்தீங்கன்னா மேற்கன் அப்படின்னு தான் இப்போ இந்தியாவில் நம்ம மக்களை வந்து குவாலிஃபை பண்ண வேண்டியிருக்கு. ஒவ்வொரு ஸ்டேட் பேர்லாம் சொல்கிறதில்ல. வடக்கன்ஸ், தெற்கன்ஸ், கிழக்கன்ஸ், மேற்கன்ஸ் எப்படி நம்ம எல்லாருமே மദ്രാസിன்னு கூப்பிட்றாங்களோ அந்த மாதிரி நாம் இப்போ என்ன பண்ணுறோம்னா எல்லாரையுமே வடக்கன்ஸ் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். நார்த் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ஆட்கள். கோபி சுதாகர் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. இதிலே ட்ரெயினில் இந்த அப்பர் பர்த்து கிடையாது, அங்கே இந்த லக்கேஜ் வைக்கிற இடத்துல ஒருத்தர் உட்காந்துருக்காரு. இதெல்லாம் நடக்குதா நடக்கலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம் தான். நிறைய ட்ரெயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் கும்பலாக ஏறினா கூட பரவாயில்ல, ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி பயங்கரமான நியூசன்ஸ் பண்ணக்கூடிய ஆட்கள். அது அவங்க ஊரில் அது ஒரு கலாச்சாரமாக இருக்குது, அன்செக்டாக இருக்குது. நீங்கள் விஜயவாடா தாண்டி போனீங்கன்னா இந்த நியூசன்ஸ் இருக்கத்தான் செய்யுது. அதுவும் நீங்கள் ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து யார் எங்கே வந்து உட்காருவாங்கிற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே உட்காந்துட்டு நான் வந்து 150 ரூபாய்க்கு வேலை செய்வேன், என் சித்தப்பா வரார், அவர் வந்து 50 ரூபாய்க்கு வேலை செய்வார், சாப்பாடு போட்டால் போதும் அப்படின்னு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் நார்த் இந்தியன்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் ஒரு பக்கம் உண்மை இருந்தாலும் இன்னொரு பக்கத்தை கம்ப்ளீட்லி டச் பண்ணாமல் விட்டது கோபி சுதாகர் போன்ற ஆட்கள். நல்லா காமெடி பண்ணக்கூடிய ஆட்கள், ஒரு ஃபேராக இருக்கக்கூடிய ஆட்கள் இப்படி பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிறது தான் எங்களோட கேள்வி. இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கணும். ஒரு பக்கம் இங்கே க்ரைம்ஸில் இந்த வேறு ஸ்டேட்ஸ்லேருந்து வரக்கூடிய ஆட்கள் இன்வால்வாக இருக்காங்க. இந்த மாதிரி அன்ஹைஜீனிக்காக நடந்துக்கிறாங்களா, சில இடத்துல நடந்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவங்கள மாதிரி யாராலையும் வேலையை செய்ய முடியாது. அதாவதுங்க, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஷவர்மா கடை, அப்புறமா வந்து இந்த சில்லி சிக்கன் கடை, ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை, அதுக்கப்புறமா இந்த ஹோட்டலில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள், முக்கால்வாசி ஆட்கள், தரையை துடைக்கக்கூடிய ஆட்கள், ஈவன் டாய்லெட்டில் க்ளீன் பண்ணக்கூடிய ஆட்கள், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் லேபர். ஒன்றும் இல்லைங்க, முடிவெட்டுற கடையில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சலூனில், பார்லரில் எல்லாருமே, மசாஜ் சென்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நார்த்து ஈஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட்லேருந்து, நாகாலாண்ட்லேருந்து வந்து இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஷார்ட்டேஜ் ஆஃப் லேபர். இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் இல்லை, அக்ரிகல்ச்சர் அதாவது விவசாயத்துலேயும் இருக்குது. 8 ஏக்கர் நிலத்தை, இப்போ ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு, 8 ஏக்கர் நிலத்தை இங்கே இருக்கக்கூடிய இந்த நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரே நாளில் உழுதாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து. அவ்வளோ ஒர்க் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம ஆட்கள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் லேபர் கிடைக்கிறது கஷ்டம், லேபர் கிடைக்க மாட்டேங்குது. இந்த 100 நாள் வேலைனால யாரும் இங்கே போக மாட்டேங்கிறாங்க, இந்த அக்ரிகல்ச்சர் லேபருக்கு போக மாட்டேங்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே போனாலுமே வந்து ஒர்க் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப லேக்கடாசிக்கல் ஆட்டிடியூடாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஆட்கள் நிறைய வேலை செய்கிறாங்க. திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த சைடெலாம் போனீங்கன்னா இவங்களால ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தியாகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய அட்வான்டேஜ் இங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு இவங்களுக்கு இருக்குது. இந்த விஷயத்தை இவங்க பேசவே இல்லை. அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய வருத்தம். நீ இதையும் சொல்லிவிட்டு அதையும் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த வீடியோ அவ்வளோ வைரலாக போயிருக்கு. கோபி சுதாகர் போன்ற ஆட்கள்லாம் ஒரு வீடியோ பார்த்தாங்கன்னா மினிமம் 20 lakhs வியூஸ் போகும். அப்படி இருக்கும்போது ஒரு படைப்பாளிக்கு ஒரு சமூக கடமை இருக்குது, இதனால் இந்த மாதிரி ரெப்பர்கஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு தெரியாமல் அவங்க போட்டிருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் போது தான் நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இங்கே இந்த லேபர் ப்ராப்ளம் இது வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதை ஜீனோஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. வேற ஒரு இனமோ இல்லை வேற ஒரு லாங்குவேஜ் பேசக்கூடிய ஆட்களோ அவங்கள பார்த்து ஒரு ஹேட் பாலிடிக்ஸ் இங்கே காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தமிழர்களோட வேலையெல்லாம் போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், அவங்க வந்து இங்கே எடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் மீனியல் ஜாப்ஸ், லோவர் லெவல் ஜாப்ஸ். இந்த லோவர் லெவல் ஜாப்ஸில் ஒரு வேக்யூம் இருக்கிறதுனால தான் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இங்கே வராங்க. நம்ம ஆட்கள் இதுக்கெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்களா? ஒன்றும் இல்லை. இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ இப்போ வெளியே வந்திருக்கு. நேற்று நாம் தான் வந்து அதை ட்விட்டரில் எடுத்து எல்லாருக்குமே அதை பரப்பி விட்டோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ இதில் போட முடியாது, ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த ட்ரெயினில் ஒரு தமிழர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் நார்த் இந்தியன்ஸை போட்டு கெட்ட வார்த்தையில் திட்டி அடிக்கிறார். எதுக்கு அடிக்கிறாருன்னா, அவங்க வந்திருக்காங்க, எதுக்கு நீ இங்கே வர அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடின்னு அடிக்கிறார். அவ்வளோ மோசமாக போட்டு அடிச்சுட்டு பிரதமர் மோடியை பற்றி கேவலமாக பேசியிருக்கார். இது காக்னிசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக போலீஸையும் டேக் பண்ணியிருக்கோம், அமித்ஷா அவர்களுக்கும் இதை டேக் பண்ணியிருக்கோம், முக்கியமான அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் இதை அனுப்பிச்சாச்சு. எப்படின்னா அப்படி போட்டு அடிக்கிறார். அதோட லிங்க் நான் உங்களுக்கு கீழே காட்டுறேன், பார்ட் ஆஃப் த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வர்றதுக்கு காரணம் என்னென்னா, முக்கியமாக அரசியல்வாதிகள்
அதாவது சன்ஸ் ஆஃப் த சாயில் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மகாராஷ்டிராவில் உருவாச்சு, குஜராத்தில் உருவாச்சு, தமிழ்நாட்டில் இப்போ வந்து சில கட்சிகள் அதை கையில் எடுத்துகிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தி தெரியாது போடா, ஆனால் ஹிந்தி ஹீரோயின் தான் வேணும், ஹிந்தி ஹீரோயின் கூட தான் டான்ஸ் ஆடுவாங்க இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள். இது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நாம் எல்லாம் உரினம், அதை பாதுகாக்கக்கூடிய ஆள் நான் தான், ஸோ நான் உங்கள் தலைவனாக இருக்கேன் பாரு, அவன் தான் உன் எதிரி அப்படின்னு சொல்லி எப்படி பிரச்சனையை கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. ஹிந்தி தெரியாது போட, ஆனால் ஹிந்தி ஹீரோயின் வேணும், இதை பாருங்கள். அதே மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ஆட்கள்லாம் வந்து உங்கள் வேலை வாய்ப்பு வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே நம்ம மக்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ரன் டாஸ்மாகில் குடிச்சிக்கிட்டு அதுக்கு அடிமையாக இருக்காங்க. அதனால் யாரும் வேலைக்கு போக விரும்பவில்லை. ஒன்றும் இல்லை, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் நேற்று காட்டுறேன். இதை வந்து நியூஸில் ஃப்ளாஷ் பண்ணுறாங்க. நம்ம ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் என்னவா பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அதே பேசுங்க ஒன்றாவது நூறாவதுனா ஒரு ஓட்டுக்கு 5 ரூபாய்க்கு, அதே மாதிரி 100 ஓட்டுக்கு எவ்வளோ வேணுமா, ஒரு நாளைக்கு எவ்வளோனா, அதே மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷனை மாற்றி வச்சுருக்கும்போது எப்படி அவன் வந்து ஒர்க் பண்ணுவான்? அப்போ அவன் தான் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லக்கூடிய ஆட்கள், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, சன்ஸ் ஆஃப் சாயில் மூமெண்ட்டு, லிங்குவிஸ்டிக் சாவனிசம், அதாவது நம்ம மொழி தான் பெருசு அப்படின்னு ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த மாதிரி ஆட்கள் உண்டு. இப்போ நம்ம ஊரில் சீமான் அவர்கள் பண்ணக்கூடிய விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட விளைவு தான் இந்த மாதிரி விஷயங்கள். இப்போ இவர் இங்கே பண்ணும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா, 2 கோடி தமிழ் மக்கள், இந்த டயஸ்போரா உலகம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த வைட்லி ஸ்ப்ரெட்டு டயஸ்போரா எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மக்கள் தான். அவங்களுடைய எக்கானமியே நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து $2 trillion விட ஜாஸ்தியாக இருக்குது அவங்களோட கம்பைன்டு எக்கானமி. அதாவது தமிழ் மக்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்ப்ரெட்டாக இருக்காங்க. அவங்க எவ்வளோ ஒர்த்து எக்கானமின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய எக்கானமி. அப்போ ஒவ்வொரு ஊரில் இருக்கணும், நீ எதுக்கடா இங்கே வர, வெளில போடா அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தானா அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் பாருங்கள். இதே மாதிரி சம்பவம் குஜராத்தில் ஒன்று நடக்குதுங்க. என்ன நடக்குதுன்னா, ஒரு 18 மாதம் குழந்தைய ஒரு மைக்ரெண்ட் ஒர்க்கர் வேலைக்கு வந்தவர் ரேப் பண்ணிட்டான்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஸ்ப்ரெட் ஆனோடனே எங்கே பார்த்தாலுமே இந்த மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸை போட்டு அடித்தாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவிலேருந்தும் எல்லா மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸும் அங்கேருந்து வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய அடி வாங்கிச்சு. இதே மாதிரி வந்துட்டு டெல்லியில் ஒரு ஹேட் கிரைம் நடக்குது. இதை வந்து ஜெனோஃபோபிக் கிரைம்னு சொல்லலாம். ஹேட் கிரைம் அதாவது ஒருத்தரோட இனம், இல்லை அவங்க பேசக்கூடிய பாஷை, இல்லை அவங்களோட அந்த மதம், இது எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி ஒரு கிரைம் வந்துச்சுன்னா அது பேர் ஹேட் கிரைம். ஸோ நிடோ தானியா அப்படின்னு சொல்லி ஒரு யங்ஸ்டர் 2015 இது இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு இந்த கேஸு. இந்த கேஸில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பார்க்குறதுக்கு வந்து சைனீஸ் மாதிரி இருக்காங்க, நார்த் ஈஸ்ட்லேருந்து வரனால சைனீஸ் சிங்கி அப்படின்லாம் கூப்பிடுவாங்க. இதெல்லாம் ரேஷியல் ஸ்லர்ஸ் பண்ணக்கூடாது, தவறான விஷயம் அப்படிங்கிற அந்த புரிதல் வந்து மக்களுக்கு இல்லை. இப்போ யூஎஸ்ல எல்லாம் வந்து கருப்பினத்தவரை ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிட்டா அது அவ்வளோ பெரிய க்ரைமு, அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஸ்கூல்லே சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் இங்கே எப்படின்னா, வடக்கன்ஸ், அவனை கலாயிடா, அவனை அசிங்கமாக பேசுகிறா, அதில் நாம் பெரிய ஆள்னு காட்டிக்கலாம்டா, இதுதான்டா ஹீரோயிசம் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. ரொம்ப தவறான. ஸோ இதே மாதிரி கிரைம் 2015 நிடோ தானியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர், அவர் வந்து ஒரு பார்பர் ஷாப்புக்கு போகிறார். இந்த போகும்போது அவரோட முடியை பார்த்து கலாய்ச்சி, அவரோட எங்கேருந்து வராரோ அதை பார்த்து கலாய்ச்சி அடிச்சிருக்காங்க. அடித்த உடனே அவர் போகும்போது ஹாஸ்பிட்டலில் இறந்துறார். அப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்ட் கம்யூனிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே நாகாலாண்டு, திரிபுரா, மணிப்பூர், மேகாலயா, ஆசாம், இங்கேருந்தெல்லாம் அருணாச்சல் பிரதேஷ்லேருந்து வரக்கூடிய ஆட்கள்லாம் வந்து ரொம்ப கொந்தளிச்சு போகிறாங்க. அப்புறமா அதுக்குன்னு ஒரு கமிட்டி போட்டு, அப்புறமா அவங்க அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷில் ஒரு எம்எல்ஏ, அவர் ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு இந்த கேஸ் எல்லாம் ஒழுங்காக ரெஜிஸ்டர் பண்ணல, சிபிஐ வந்து இந்த SC/ST ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்டை ட்ராப்
ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்க வச்சாங்க. ஸோ இந்த ரேஷியல் கிரைமு இல்லை ஒரு இடத்துல இருந்து வராங்க அதனால அவனை டார்கெட் பண்ணு அப்படின்னு பண்ணுறதுல இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது. அப்போ இந்த ஓட்டெல்லாம் நம்ம கன்சாலிடேட் பண்ணலாம். நம்ம ஊரில் சிஎஸ்கே விளையாடும் போது இங்கே அட்டாக் நடக்குது. வட்டல் நாகராஜன் அவர்கள் கர்நாடகாவில் இதே மாதிரி அவங்க இருக்கக்கூடிய தமிழர்களை அட்டாக் பண்ணுறாரு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் உசுப்பேத்தி விட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கடா அப்படின்னு சைலண்ட்டாக போகும்போது இங்கே நமக்கு ஒரு ஹீரோயிசம் தெரியும். ஆனால் வெளியூரில் நம்ம தமிழ் மக்களை பலிக்கடா ஆக்குறது இந்த அரசியல்வாதிகள் தான், பொறுப்பில்லாமல் இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆட்கள் தான் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. எவ்வளோ பெரிய ரிஸ்க் தெரியுமா இது ஸ்னோபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நிறைய பேர் அங்கேருந்து திருப்பி வர வேண்டியிருக்கும். நிறைய எஸ்டாப்ளிஷ்டு பிஸ்னஸ் பல பேர் இப்போ டெல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழர்கள் பல இடத்துல வந்து சூப்பரான பிஸ்னஸ் வச்சுருப்பாங்க. அவங்க யாருமே கம்பீட் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு டேலண்ட் நமக்கு இருக்கிறதுனால அங்கே சூப்பரான பிஸ்னஸ் வச்சுருப்போம். நம்ம கடைக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு டெல்லிக்காரங்க நிறைய பேர் வருவாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது ஒரு ஹேட் கிரைமை இங்கே உசுப்பி விடுறதுக்கு ஆள் இருந்தால் அங்கே உசுப்பேற்றி விடுறதுக்கும் ஆள் இருக்கும். ஸோ இதை என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களோட தாழ்மையான நோக்கம். இப்போ மெல்ல மெல்ல மக்கள் எல்லாம் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. விஜய் ஆண்டனி அவர்கள் இதுதான் சொல்கிறார். அவர் வந்து ஒரு ட்வீட்டில் போடுறார், அவர் சீக்கிரம் குணமடைஞ்சு வரணும். ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து அவருக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடு ஷூட்டிங் போகும்போது ஸ்பீட் போட்டில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவருக்கு ஃபேஸில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. பட் அதற்கு நடுவுலையும் அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே. அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே நம்ம ஆட்கள் தான், ஒன்றும் இல்லைங்க. இந்த ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தூரத்துலேருந்து இங்கே வந்து இங்கே வேலைக்கு வராங்க. அம்மா அப்பா விட்டு ஃபேமிலியை விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறதுல என்ன ஒரு 200 ரூபாய்க்கு, உடனே நான் அவங்கள சொல்ல நினைக்காதீங்க, 200 ரூபா 150 ரூபாய்க்கு வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்குது. ஹார்டு லேபர் அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆட்கள். அவங்கள போய் அடித்து அவன்கிட்ட ஹீரோயிசம் காட்டுறேன், நீ எல்லாம் மனுஷனா அப்படிங்கிறது தான் சாதாரண மக்களோட கேள்வி. விஜய் ஆண்டனி அவர்கள் இதை கேட்டோன்னா உடனே நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணலாம், அவங்க வந்து இங்கே வேலைகள்லாம் எடுக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய திறமை வாய்ந்த ஆட்களோட வேலையை யாராலும் எடுக்க முடியாது, மீனியல் லோ ஜாப்ஸை எடுக்கலாம் அப்படின்னு ஒன்று கிளப்பி விடும்போது அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இது நம்ம ஊரில் மட்டும் தான் நடக்குதுன்னா கிடையாதுங்க, எல்லா ஊர்லேயும் நடக்குது. உடனுக்குடன் அது மேலே ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பொலிட்டிக்கல் டிஸ்பென்ஷனுக்கு பிரச்சனை வரும். ஏன்னா எல்லா ஊர்லேயும் அந்த ஊரை சார்ந்த மக்கள் இருப்பாங்க. இது வந்து பெரிய பிரச்சனையாகும். இந்த நேரத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சிஎம்ஸும் ஒன்று கூடி பேசணும். இப்போ இங்கேருந்து ஒரு பிஹார் கணக்கு அடித்தாங்கன்னா நிதிஷ்குமார் அவர்கள் ஸ்டாலின்கிட்ட பேசணும், என்ன தலைவரே இந்த மாதிரி நடக்குது பார்த்துக்குங்க, இதை வந்து நடக்காமல் கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் உடனே எடுக்கணும். இதை பற்றி எந்த விதமான டிபேட்டும் இங்கே இருக்கிறது இல்லை. டிவியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஹா இன்றைக்கி பாருங்கள் முதல்வர் வந்து அங்கே போய் செல்ஃபி எடுத்தார், முதல்வர் வந்து பேனா ஸ்டாச்சுவை பற்றி பேசினார். எல்லாம் தேவையில்லாத வேலை, ஒன்றும் இல்லை. ஒரு ஆர்மி சோல்ஜரை அடித்து கொண்டிருக்காங்க திமுக காரங்க, அதை பற்றி பேசுகிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்பி மீடியாவுக்கு வக் இல்லை. நேஷனல் மீடியா எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏஎன்ஐ வரைக்கும் ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இந்த ஹேட் கிரைமை. இன்ஷார்ட்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது, அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சோல்ட் அவுட் ப்ரோபகேண்டிஸ்ட் மீடியாவோட பிரச்சனை. அவங்க இதை பற்றி பேசவே மாட்டாங்க. இது ரொம்பவே தவறான விஷயம். ஸோ நம்மளோட எக்கானமி, அதாவது தமிழகம் செழிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னா நாம் வந்து இந்த மாதிரி இந்த எமோஷ்னல் விஷயத்தை தூண்டி விடுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள நம்பக்கூடாது. ஒருத்தனை இங்கே நீ அடித்தேன்னா நாளைக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி வேறு ஏதோ ஒரு இடத்துல இருப்பான், கண்டிப்பாக அவன் டார்கெட் பண்ணப்படுவான். அதுக்காக இந்த நார்த் இந்தியன்ஸ் இங்கே பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்லை, மற்ற ஊர்லேருந்து அவங்க வந்தவங்க பண்ணக்கூடிய கிரைம் எல்லாம் சும்மா விட்டணும், சும்மாவே விடக்கூடாது. லா அண்ட் ஆர்டர் ஸ்ட்ராங்காக இருக்குது, டிட்டரன்ட் கரெக்டாக இருக்குன்னா அவன் எப்படி கிரைம் பண்ணுவான்? பொட்டி பாப்பான் அடங்கி வேலையை செஞ்சுட்டு அவன் பாட்டுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை ஊருக்கு போயிட்டு பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமாக இருக்கு பார்ப்பானா, இல்லை இங்கே கிரைம் பண்ண பார்ப்பானா? இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிரைமுக்கு இருக்குது, லா அண்ட் ஆர்டர் டிட்டரண்ட் எஃபெக்ட் இல்லை அப்படின்னு நினைக்கும்போது அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் அவன் மேலே எடுக்கணும். அதை விட்டுட்டு வரவன் போகிறவனெல்லாம் அடிக்க விட்டு அதில் ஒரு பொலிட்டிக்கல் கெயின் தேடிட்டு இருக்கிறது ரொம்பவே தவறானது. இதை நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, அது தமிழ் மக்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது, தமிழ் மக்களுக்காக தான் இது சொல்லக்கூடிய விஷயம், இல்லைனா இது பெரிய ஒரு பிரச்சனையாகும் அப்படிங்கிறத தயவுசெய்து மறந்துடாதீங்க. பதிவு ரீதியாக என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர், வந்தாரே வாழ வைக்கும் தமிழகம். அந்த தமிழகத்தோட டெண்டன்சி இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். மக்களோட மனப்பான்மை எந்த அளவுக்கு மெல்ல 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 இவங்க இந்த ஹிந்தி தெரியாது போடா வடக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒரு ஒன்றாக இருக்க வேண்டிய தேசத்தில் இந்த மாதிரி கலகத்தை மூட்டி விடுறாங்கன்னு யோசிங்க. இவங்க பேச்சை தயவு செய்து கேட்டு உங்களோட வாழ்க்கையையும் தமிழர்களோட வாழ்க்கையும் ரிஸ்கில் போட வேண்டாம். தமிழினத்துக்கு துரோகம் பண்ண பல பேர் இங்கே இருக்காங்க, அதையெல்லாம் அடையாளம் கண்டு கொண்டு தேசத்தின் வளர்ச்சிக்கு என்ன தேவையோ அதை பண்ணுங்கள், இண்டஸ்ட்ரியின் வளர்ச்சிக்கு என்ன தேவையோ அதை பண்ணுங்கள், லேபர் வெல்ஃபேருக்கு என்ன தேவையோ அதை பண்ணுங்கள் அப்படிங்கிற கருத்தோட உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். இணைந்ததுக்கு நன்றி, வணக்கம். வந்தே மாத்திரம், பாரத் மாதா கி ஜெய், வாழ்க நம் பாரதம், ஜெய் ஹிந்த். எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே.